பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லப்படுற இந்த சத்தியம் ஒரு விசேஷமான சத்தியம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட பயணிக்கிற இந்த வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம் கண் காணும்படிக்கு, அநேக நேரங்கள் நம் கண் காணாதபடிக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பாதுகாப்பையும் உங்களுக்கும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் திடீரென்று ஒரு பிரச்சனைகளோ, ஒரு போராட்டங்களோ, ஒரு பலவீனங்களோ, ஒரு இழப்புகளோ வரும்பொழுது உடைந்து போய்விடுகிறோம். அது வரைக்கும் நடத்தி வந்த அந்த வழிகளையும் ஆண்டவர் செய்த நன்மைகளையும் மறந்து போய்விடுகிறோம். ஆனால் இங்கு ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். பின்னும் தாவீது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோலியாத் என்கிற ஒரு ராட்சச மனிதன் எழும்பி வந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை பரியாசம் செய்து கொண்டிருக்கிறார். என்னோடு கூட யுத்தம் செய்கிற ஒரு மனிதன் உங்களிடத்துல இல்லையா என்று சொல்லி கேள்வியில் எழுப்பி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு போகிற தாவீது அந்த மனிதனோடு கூட யுத்தம் செய்யும்படி விரும்புகிறான். அதை சவுலுக்கு தெரியப்படுத்துகிறான். சவுலோ அவனை பார்த்து, நீ சிறு பையனப்பா, அவன் யுத்த வல்லவன், அவனோடு கூட உன்னால் யுத்தம் செய்து மேற்கொள்ள முடியாது என்று சொல்லும்போது தாவீது சொல்லுகிற பிரதியுத்தரமான வார்த்தை என்ன வார்த்தை? சிங்கத்தின் கைக்கு என்னை தப்புவித்தவர், கரடியின் கைக்கு என்னை தப்புவித்தவர், இந்த பெலிஸ்தனுக்கு முன்பாக எனக்கு ஜெயித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கடந்து வந்த பாதைகள்ல இதற்கு முன்பதாக அநேக போராட்டங்கள் என்னை நெருங்கி வந்தது. அநேக உபத்திரவங்களும் அநேக எதிர்ப்புகளும் அநேக சோதனைகளும் என்னை நெருங்கி வந்தது. அதிலெல்லாம் என்னை பாதுகாத்தவர் இந்த காரியத்திலும் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இதான் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தாண்டி வந்த இந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது அநேக நேரங்கள்ல ஐயோ இனி என்ன செய்ய போகிறோம், ஐயோ இனி இதுக்கப்புறம் என்னால ஓட முடியாத நினைத்த நேரங்களில் எல்லாம், இந்த வியாதி குணமாகாத நினைத்த நேரங்களில் எல்லாம், இனி என்னால இந்த வாழ்க்கையை தொடர முடியாத நினைத்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருந்து நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையில உட்கார்ந்துருக்கீங்களா? கோலியாத்தா போல ஒரு பிரச்சனை கண்ணுக்கு எதிராக எழுப்பி நின்று ஒவ்வொரு நாளும் உங்களை பயமுறுத்திருக்குதா? கவலைப்படாதீங்க. சிங்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்தவர், கரடியின் வாய்க்கு உங்களை தப்புவித்தவர் இந்த கோலியாத்தையும் நிர்மூலமாக்கி ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கோலியாத்தை தாவீது வெகு எளிதாக மேற்கொண்டதுக்கான ஒரு பெரிய ரகசியம் அந்த வசனம் தாங்க. தாவீதுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது, நான் ஆராதிக்கிற தேவன் என் கூட இருக்கிறார். தனி மனிதனாய் சிங்கத்தை கிழித்து போற பலன் கொடுத்தவர், தனி மனிதனாய் ஆடுகளை காப்பதற்காக கரடியை கிழித்து போட்ட என்னால, என் கூட இருக்கிற தேவனால இந்த பெலிஸ்தனை ஜெயிக்க முடியும் என்ற நிச்சயம் விசுவாசம் தாவீதுக்குள்ள இருந்த கர்த்தர் மேல அவர் வைத்திருந்த அளவில்லாத நம்பிக்கை தாங்க ஒரே கல்லுல கோலியாத்து விழுந்து போனா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு எதிராக இருக்கிற கோலியாத்து இன்றைக்கு விழுந்து போவான். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு விழ போறான். விசுவாசமா கல் எடுத்து அட்டிங்க, ஜெபம் என்ற கல் எடுத்து அட்டிங்க, துதி என்ற கல் எடுத்து அட்டிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர போறார். ஆமேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து நடத்தி வருகிறார். அவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை போடு. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த ஆண்டவர், கோலியாத்தை முறியடிக்க தாவீதுக்கு கிருபை செய்தவர், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஒரு விஷயம் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.